அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் புதன் இந்த இரு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருந்து லாபாதிபதியாகிய புதன் பகவான் சூரியனோடு இணைந்து 10ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம், ராஜ யோகம் அமையப்போகுதுங்க. இந்த யோகத்தினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி மிக மிக துல்லியமான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து இணைந்திருங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு தொழிலாதிபதி ஒருத்தருடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் தொழில் நல்லா இருந்தால் தான் நம்ம தேவையான ஒரு வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா தொழிலில் நல்லா இருந்தால் தான் வருமானம் கிடைக்கும். வருமானம் இருந்தால் தான் தேவையானதை வீட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியும், நாம்பளும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை விட இந்த சமுதாயத்திலையும் ஒரு உயர்ந்த மனிதனாக நம்ம சமுதாயத்தில் வலம் வர முடியும். அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் 10ஆம் இடம்தான் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம், அதுதான் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய வீடு. அப்போது அந்த சூரிய பகவானுடைய வீடு சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஆட்சி நிலையில் வந்து உட்கார போகிறாருங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காரும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தொழில் கம்பீரமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு தொழிலில் நலிவடைஞ்சு இருந்தாலும், எந்த ஒரு வேலையில் நமக்கு இருந்த ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிருந்தாலும், அல்லது வேலையை இழந்திருந்தாலும், வெட்டது ஒன்றுன்னா அடையிறது 5 மடங்கு நம்ம அடையக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் சூரியன் இணைவனால் கண்டிப்பாக தொழில் பலப்படுத்த முடியும். அப்போது புதிய தொழில் வளர்ச்சி அடையும். இருக்கக்கூடிய தொழிலை இன்னும் பலப்படுத்துறதுக்கு இது ஒரு காலகட்டமாக சிறந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகும்போது தொழிலால் அப்படின்னா லாபத்தை எடுத்து மீண்டும் தொழில் மேலே நீங்கள் போடுவீங்க. அப்போ அது வளர்ச்சி தானே. அந்த வளர்ச்சி அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிற போது அது இன்னும் வளர்ச்சி அடையும். அப்படின்னா ஒரு பெரும் பிஸ்னஸ்மேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 500 பேர் வச்சு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக 10,000 பேரை வச்சு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரும் புள்ளியாக வளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும் கூடியதாக இது புதன் ஆதித்ய யோகம் சொல்கிறதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு வேலைக்கே நம்ம போயிட்டுருக்கிறோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு அரசாங்க சார்ந்த விஷயங்களில் நம்ம முயற்சி எடுத்துருந்தோம்னா ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புகளை இந்த மாதிரி சமயத்தில் நம்ம முயற்சி பண்ணும்போது அது கிடைக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா அரசியல் சம்மந்தப்பட்ட சில முறைப்பாட்டில், ஏன்னா சூரியனுங்கிறது அரசியல் சார்ந்த விஷயமும் அரசாங்க சார்ந்த விஷயம் தான் சொல்லுவான். ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொடர்பு எப்போவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்குங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதி தொடர்பும் இருக்கும், அரசாங்க அதிகாரியோடைய தொடர்பும் இருக்கும், இல்லை அரசாங்கத்திலேயே நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. ஆக மொத்தத்தில் அதனுடைய டச்சு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஆனால் அதில் ஒரு பலமும் ஒரு வலிமையும் அது மட்டும் கிடையாது, ஒரு செல்வாக்கியம் இந்த புதன் ஆதித்ய யோகம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குங்க. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த புதன் 8ஆம் அதிபதியாக வர்றதுனாலேயும் தூர பிரயாணங்கள் நிச்சயம் உருவாக்கும். சிலரெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெளிநாடு போகணும்னு நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையுமா, இல்லை எடுக்கலாமா, இல்லை எடுத்து எனக்கு இதுக்கு முன்னால் சரி வரல அப்படின்னு சில விருச்சிக ராசி அன்பர்கள் நடந்திருக்குங்க. ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தில் இருக்க மாட்டீங்க, இடம் மாறி தான் நீங்கள் இருப்பீங்க. அது அந்நிய தேசத்தில் இருக்கிறது இன்னும் வளர்ச்சி. அந்நிய தேசம்னா கடல் கடந்து போகிறது மட்டும் அந்நிய தேசம் இருந்தாலும்
இல்லை வெளி ஊரில் போய் இருக்கிறது ஒரு அந்நிய ஊர் அப்படிங்கிறது அந்நிய தேசம்தாங்க. அதனால் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதோ, இல்லை ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இல்லை அயல்நாடு தொடர்பு மிக்கிறதோ, அந்த மாதிரி வேலைகளான புதன் 11ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு தூர பிரயாணங்களால் ஆதாயங்கள் ஏற்படும். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்தினா சாதகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்வாக்குகள் நிறைவாக, ஒரு மன நிறைவாக உங்களுக்கு ஒரு ஜன சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட் இது இல்லாமல் உண்டாக்கி கொடுக்குங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சில தடைகள் இருந்தது பார்த்தீங்களா, பூர்வ புண்ணிய அமைப்பில் இந்த பூர்வீக சொத்துனாலேயோ, இல்லை இந்த குழந்தை ஒரு புத்திர பாக்கியங்கள்கிட்ட சரியான முறையில் அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லாததுனால அவங்களுடைய கல்வியில் பின்தங்கியோ, இந்த மாதிரி ஒரு உளைச்சல்கள் எல்லாமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, என்னால் பார்க்க முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அது செய்ய முடியாமல் தாமதமாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் நமக்கு அமையாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், திருமணமே கூட தடையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா அர்த்தஷ்டமச்சனி, இன்றைக்கி பஞ்சமச்சனி நடந்துகிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கையில் கல்யாணம்ங்கிறது தடையாகவே போயிட்டுருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி கூட கொஞ்சம் பிரச்சனையாகி போச்சுங்க. டைவர்ஸ் போகிற அளவுக்கு சங்கடங்களாக போயிட்டுருக்குது. இதெல்லாமே எப்போ சரியாகும் தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமா, இல்லை சுமூகமாக ஏற்படுமா, இன்னும் நேருக்கு நேர்பி பேசக்கூட முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட சில நபர்கள் தேடி வருவாங்க. உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுப்பாங்க. அது உபகரணமாக இருக்கும். வாழ்க்கையில் சில நெளிவு சுழிவுகளை அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுகளை எல்லாமே நமக்கு மற்றவங்க ரூபத்தில் அது புரிய வச்சு நமக்கு ஒரு உதவிகரமாக நீட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக அமையுங்க. நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நல்லா செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்தவங்களால் கஷ்டங்கள் மட்டும்தான் அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசிங்கிறதுனால கள்ளங்கவடம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக நீங்கள் பேசுவீங்க. அது பேசுகிறதுனாலேயே சிலர்கிட்ட சங்கடத்துக்களை உருவாக்கியிருக்கும். அது உறவு முறைகளோட நீங்கள் விலையை தான் இருப்பீங்க, இணைஞ்சிருக்க முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் பார்த்து பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி பார்த்தோம்னா தனிமரமாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஏன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நீங்களுடைய சொந்த முயற்சியாக தான் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியுடைய அம்சமே அதே தான். அப்படின்றதுனால இந்த புதன் ஆதித்ய யோகங்கிற ஒரு அமைப்பில் உருவாக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் மேல் நோக்கி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அப்போது நீங்கள் கொடுத்த பணத்தை கேட்டாலும் இதுக்கு முன்னால் வரலைங்கிறது விட்டுருங்க. இந்த நேரத்தில் கேட்கும்போது அது சேரும். இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற போது அந்த பணம் இல்லாதனால தான் நான் செய்ய முடியல, இந்த இடம் கிடைச்சா எனக்கு அந்த பிஸ்னஸ் அந்த இடத்துல நான் செய்யலாம், அது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன், அந்த இடம் சரியான முறையில் அமையலைங்க, அந்த இடத்துல நான் போய் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி மற்றவங்க பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிற ஒரு நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டாகுங்க. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும், புதிய வளர்ச்சிகள் அடையும், தொழில் ரீதியில் முன்னேற்றங்கள் அடையும், குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷ நிம்மதிகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த யோகம்தான் இந்த புதன் ஆதித்ய யோகம். அதனால் இந்த சமயத்தில் இறைவன் வழிபாடு அப்படின்னா சிவன் வழிபாடு செய்யுங்க. கர்ம வினைகளை கண்டிப்பாக நம்மளை விட்டு விலகும். அதே மாதிரி புதுசாக நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு புதிய ஒரு அத்தியாயங்கிறது ஆரம்பமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்லா ஒரு 10ஆம் இடம் கர்ம ஸ்தானாதிபதி நல்லா வளர்ந்து ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால அசுர வளர்ச்சி அடையுங்க. சரிங்களா. இப்போ சொன்ன பலன் கோச்சாரம்ங்கிறது உங்களுடைய ராசிக்கு கிரக பயிற்சிகளை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறவி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா அதில் தான் தசா புத்தி, எந்த நடக்கக்கூடிய அந்த தசா புத்தி எந்த பாவக பலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அந்த தசா புத்தி பலன் பிரகாரம் தான் நாம் சில விஷயங்களை
செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத தீர்மானிக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக பார்த்துக்கலாம், சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.